சார் அது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஜானரும் இருக்குது அதில். அதாவது ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களும் இருக்குது. ஒரு ஒரு நாங்கள் பண்ண படம் எல்லாமே அந்த ஒரு அழகான ஒரு ஃபேமிலி பொறுப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம், உனக்கும் எனக்கும் எல்லாமே இருக்கும். எம் குமரன், அதை தாண்டி ஒரு சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு இந்த படத்தை முயற்சி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அண்ணனுடைய ராஜா அவருடைய ஓன் ஸ்கிரிப்ட் இது. ஸோ எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. இது 2 வருஷம் கூட இருந்து பார்த்துருக்கேன் நான். ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு சார். ஆக்ஷன் இருக்கு. கணியனை கூட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா அவர் ஒரு நல்ல மனிதர். முதல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவராக சொல்லிக்கல, அது எனக்கா தெரிஞ்சது. அது அவராக சொல்லிக்கிட்டா இல்லை அவங்களா சொல்லிக்கிட்டா அது வேற மாதிரி. அவரை பற்றி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. கூட பழகும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு நல்ல மனிதாபிநயம் இருக்கக்கூடிய ஒருத்தர், எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு கேரக்டர், எல்லாரையும் தம்பின்னு சொல்லி இப்போ ஒரு 10 டேக் 20 டேக் வராட்டி கூட நாளைக்கு எடுப்போம்னு சொல்கிற ஒரு டைரக்டர் தான் அவர். ஸோ அதனால அந்த வகையில் ஒரு ஒர்க்கராகவும் ஒரு மனிதராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அது இல்லாமல் அவருடைய எல்லா படங்கள்லுமே ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்காக சொல்கிறாரு. அது அந்த மாதிரி படத்தை ஹிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். அதாவது ஜனரஞ்சகமாக கொண்டு போய் அழகாக ஒரு விஷயத்தை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வகையில் ஒரு மேக்கராக அவரை ரொம்ப பிடிக்கும் சார். அதான் இனிமேல் அப்படி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவர் தான் நல்லா பண்ணுறாரு, ஒரு டபுள் ஆக்ஷனாக பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு. அதான் கணியன் சொல்கிறார், ட்ரிபிள் ஆக்ஷன் இது. இந்த ரெட்டி கேரக்டர் வந்து ஹரிச்சந்திரனா மாற்றி அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அது வந்து நான் இது வரைக்கும் நோட் பண்ணுறேன். அவர் சொன்னதை அப்படியே செஞ்சுக்கிட்டே போனேன். பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனோடனே நானே இதே மாதிரி உங்கள் எல்லாரையும் சந்திச்சு சொல்கிறேன் சத்தமாக. நான் வந்து இடையில ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. என்னென்னா அந்த படத்துக்காக நிறையா தமிழ் தெலுங்குன்றதுனால நிறைய பரபரப்பான பகுதிகளையே பார்த்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு மைண்டு. ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே, அதாவது மனிதநேயத்தின் உச்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஜேனர் எடுத்து நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 40% பேர் வந்து கிராமங்களையும் காட்டுக்குள்ளேயும் தான் வசிக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் ஊரே போய் அங்கே போய் தங்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணேன். ஆமாம், அது வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்க அம்மாப்பா. ஒரு நல்ல ரோல். அவங்களுக்கும் வந்து அந்த கேரக்டர் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். முதல் 1 வயசு பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒரு 45 வருஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். எனக்கு அதில் ஒரு 5 சேஞ்ச் இருக்கும். ஒரு 35, 45, 55, 65 அப்படின்னு. அந்த 45 வாழ்க்கை தான். அது வந்து 1970 ஆரம்பித்து 2002, 2003 படம் முடிகிற மாதிரி ஒரு இது. இல்லை, அது என் பொண்ணா நடிப்பாங்க. ஓகே நிறைய ஹீரோக்கள் வந்து விழாக்களுக்கு வரும்போதெல்லாம் பவுன்சர் கூட தான் வர்றாங்க. நீங்க அப்பாவே தனியா வந்து தலைப்பு செய்திக்கு ஒரு டாபிக் தேடுறீங்க நீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லைல்ல. அது நமிதா பத்தி கேளுங்க, வேற ஏதாவது பத்தி கேளுங்க, ஜென்ரலா போயிடும். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ பத்தி பேசினா நல்லா இருக்குது. அதுக்குதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க யாரை பத்தி பேசுறீங்க புரியுது சார். நான் என்னைக்குமே சினிமாவை வந்து மொழியில பிரிச்சதே கிடையாது சார். எனக்கு வந்து சினிமா இஸ் யூனிவர்சல். எனக்கு இங்கிலீஷ் படம் நடிக்கணும்னு கூட தான் ஆசை. அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் நிச்சயமா ஆஃபர்ஸ், நல்ல ஆஃபர்ஸ் வந்தால் நிச்சயமா நடிப்பேன். ஒரு ஆஃபர் தெலுங்குல வந்துச்சு. ஆனால் வந்து 2வது ஹீரோவை நடிக்கணும்னு சொன்னாங்க. முதல் தடவை நடிக்கும் போது எதுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணாமல் போயிட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன். மலையாளத்தை கூப்பிட்டாலும் போகலாம்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கான மொழி கிழியெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணலாம்னு நினச்சிட்டு. உங்களுடைய இடது கண் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் சார், இதுதான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு அப்பா கேட்பாரு. 2 பேரையும் கண்ணு மாதிரின்னு சொல்லவே முடியாது. இடது கண் கொஞ்சம் சின்னது, வலது கண் பெருசு. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி சொல்லணும்னா, ஒன்று லெஃப்ட் கொஞ்சம் சின்னது, ரைட்டு பெருசு.
சார் பூலோகம் படம் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கல்யாண் கிருஷ்ணான்னு ஒரு புது டைரக்டர் வந்து பண்ணுறாரு. அவர் ஜனநாதன் சாருடைய அசோசியேட்டு. அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டச்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏப்ரல் மாதம் வெளிவரதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த படத்துக்கு. 15 கிலோ வெயிட் எடையெல்லாம் போட்டிருக்கேன். திருப்பி இப்போ இழைச்சது இதுலேருந்து 15 கிலோ. அதனால் கொஞ்சம் கஷ்டமான படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. நானும் த்ரிஷாவும் இணைஞ்சு பண்ணுறோம். ஸ்ரீகாந்த் தேவர் மியூசிக். ஆமாம், நிபந்தனையிலேயே நயன்தாராவை கேட்டிருந்தாங்க. அவங்க ஆமாம் எம் குமரன்லேயே பண்ண வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நிபந்தனையில் பண்ண வேண்டியது அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அண்ணனுடைய படத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம். ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அவங்க. அதே மாதிரி கதையை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க. ஏன்னா மொழி தெரிஞ்சதுனால நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு 3 ஷெடியூல் முடிச்சிட்டோம். நல்லபடியாக வந்துட்டுருக்கு. காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்லணும்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். இல்லை சார், அதை இன்னும் டைட்டிலே வைக்கல படத்துக்கு. அதனால் அதுலேயே அவ்வளோ யோசித்து வைக்கணும்னு அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. ஸோ கதையை சொல்லணும்னா ரொம்ப யோசிப்பார், அதோட யோசிப்பார். அவர் யோசிச்சு எடுக்கிறதுனால தான் படம்லாம் ஹிட் ஆகுது. ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஜெனிலியா ரொம்ப பிடிக்கும். ஜெனிலியா வந்து இப்போ அவங்க தமிழில் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அதுக்காக நான் ஆளை மாற்ற முடியாது. யார் எனக்கு பிடிக்கும்ன்றவங்க அவங்கள ரொம்ப, ஏன்னா எந்தவித ஈகோவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது அவங்க தான். அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஆசை தான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசை தான். பட் நானும் எங்கள் அண்ணனும் சேர்றது பல வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதுவே இவ்வளோ டிலே ஆயிருக்கு. அவரோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, என்னோட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நிச்சயமாக ஒரு 1 or 2 இயர்ஸில் பண்ணேன். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.